ஒத்துக்கோ சார், விசாரிக்கலாம் சார். யோ பாத்தத்தை திட்டி தான் ஒத்துப்பான், நகையில திட்டி இருக்கான், எப்படி ஒத்துப்பான்? ஐயோ நிறுத்துங்க சார். ஐயோ அடிக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லையா? ஒரு வயசான மனுஷன் இப்படி அப்படி அடிக்கிறது? உங்க அப்பனை அடிச்சா உனக்கும் வலிக்குமா? வலிக்கும். அப்ப இருக்க எல்லாருக்கும் வலிக்கும். அப்படியா? அப்ப இன்னும் கொஞ்சம் வலிக்கிட்டான். இனிமே எங்க அப்பா மேல கைய வச்ச ஏன் கைய பிடிக்கிறியா? ஒரே ஒரு சான்ஸ்ரா. எதுக்கு இந்த அப்பாவி மனுஷனை போட்டு இப்படி அடிச்சிருக்க? ஆஹா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல. பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்க. ஏதோ பசியில வந்து சோறு கேட்டா, நீங்க அடிச்சனால கத்திய காட்டினா அதுக்கு போய் சோத்துல விஷத்தை ஊத்தியா குடுப்பீங்க? இங்க யாரும் சோறு கேட்டு வரல. அப்படியே வந்தாலும் நாங்க எதுக்கு விஷத்தை ஊத்தி கொடுக்கணும்? நீங்க வீடு மாதிரி வந்திருக்கீங்க. இங்க 1000 அடுக்குமாடி வீடு இருக்கு மாறி வரதுக்கு. என்ன ஆளை ஏமாத்து பாக்குறீங்களா? எங்க அப்பா மட்டும் சாப்பிட்டதுனால நாங்க காப்பாத்திட்டோம். நாங்க 3 பேரை சாப்பிட்டு இருந்தா கூண்டோட கைலாசம் தான். இதே எங்க அப்பனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு, இந்நேரம் வீட்டோட கொளுத்திருப்பேன். நீங்க ஒண்ணு கலட்டா பண்ண வேணாம். அவ சொல்றதும் சரிதான். எங்க வீட்டுக்கு யாரும் சோறு கேட்டு வரல, கத்தியை காட்டி மிரட்டல. ராத்திரி எவனோ பின்பக்க கதவு திறந்து அடுப்படையில் இருந்த சோத்த குண்டானோட தூக்கிட்டு போயிட்டான். ஐயா ஒரு நிமிஷம். நியாயத்தை கேட்கறதுக்கு சண்டை போடலாம். அட கோவத்துல வேணா அடிச்சுக்கலாம் புடிச்சுக்கலாம். ஆனா சண்டை போடுறதுக்குன்னே 2 பேரை வளர்த்து வச்சுட்டு இவங்களை ஜெயிச்சுட்டு தான் போகணும்னா எப்படி? என்ன வேணா அடிச்சுட்டு போட்டா இவங்க மேல ஒரு தூசி கூட படக்கூடாதாமா. అది ಏನೋ சொன்னீங்களே, ஆயிப்போயாடுறா. ఇప్పుడు చెప్పు. ஆயிப்போயிடுறா. அது இது வரைக்கும் நடந்தது போட்டி. இனிமே நடந்தா அது சண்டை. அடிக்க மாட்டேன், கொலையே பண்ணிடுவேன். கொள்ளையா? ஜெயிச்சா எதை வேணாலும் கொடுப்பேன்னு சொன்னீங்க. நீங்க பெரிய மனுஷன், சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும். உங்க பொண்ணை கொடுங்க. டாய். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இனிமேலாவது பெரிய மகாராஜா மாதிரி வாக்கு கொடுக்காதீங்க. நாங்க என்னமா எதை வாங்குறது இல்ல. சிதம்பரையா பத்திரத்துக்கு பதிலா எங்க லாரியை வச்சுங்க.